என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய அந்த பதிவு வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை ஒரு பிரத்யேகமான ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வழியை வைத்து ஆண்டவருக்கு கோபமூட்டுகிற அதே காரியங்களை அவர்கள் செய்தார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள், முறுமுறுத்தார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள் என்றெல்லாம் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் ஒரு சாப சின்னமாய், ஒரு பாவத்து சின்னமாய் இஸ்ரவேல் ஜனதையுடைய உள்ளில் காணப்படும் போது வசனம் சொல்கிறது, உன்னுடைய பொல்லாதவைகளை விட்டு திரும்பினார் நான் உனக்கு சேமம் தருவேன். இன்று மனிதன் சேமம் என்று சொல்லும்போது அதனுடைய அடுத்த இன்னொரு பலம் ஆசீர்வாதம். மனிதன் இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்காக விடுதலுக்காக அழைத்து கொண்டிருக்கின்றார். எங்கே போல ஆசீர்வாதம் கிடைக்கும்? அலலியா கேஸ் கட்டி பார்க்கிறார், புண்ணிய கதையில் முங்கி பார்க்கிறார், லேலுயா தாமவிரத்து பார்க்கிறார். இது எவ்வளவோ காரியங்களை செய்கிறார்கள். வாழ்க்கையுடைய செழுமைக்காக, வாழ்க்கையுடைய ஆசீர்வாதத்துக்காக, வாழ்க்கையுடைய சேமத்துக்காக மனிதன் எத்தனையோ காரியங்களை செய்கிறார். ஆனால் இது காணாம அநேக மனித்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வேதம் சொல்கிறது, பொல்லாத வழிகளை விட்டு தாவது திரும்பி வர வேண்டியது தேவை. வசனம் சொல்கிறது, ஒரு மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிறவை உண்டு, அதின் முடிவோ மரண வழிகள். ஒரு நாள் உழைக்கிறார், ஒரு நாள் சம்பாதிக்கிறார், ஒரு நாள் மனம் கை வருகிறது, சேமிக்கிறார், விரும்பினரை வாங்குகிறார், ஆமை புசிக்கிறார், உடுக்கிறார், எல்லாம் செய்கிறார். லேலுயா லேலுயா லேலுயா. இதுதான் வாழ்க்கை என்று நினைத்து, இதுதான் வாழ்க்கை என்று எண்ணி, அல்லேலுயா, காலணிகளை முன்னாக வைத்துக் கொண்டிருக்கிறார். சமீப காலத்திலே ஒரு கடையில் போகும்போது பார்க்க முடிந்தது, செய்யும் தொழிலில் தெய்வம். லேலுயா லேலுயா. என்னுடைய ஆண்டவரை பார்க்கிறோம். ஒரு பேரை நீ நேசித்தால் அது உனக்கு விக்கிரகம். உன் பிள்ளையை ஆண்டவரை விட நேசித்தால் அது விக்கிரகம். என் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கரத்தை, மகிமையை ஒரு சகோதரருக்கானாலும் சரி, குடும்பத்துக்குரியவருக்கானாலும் சரி கொடுத்தால் அது விக்கிரக ஆராதனை என்று வேதம்
கொண்டிருக்கிறார். ஆனால் நினைத்துக் கொள்ளணும், அதில் முடிவோ மரண வழிகள். அல்லேலூயா. அப்படியாக நாம் பரலோக மகிமைக்கு ஆயத்தப்பட வேண்டியது மிகவும் தேவையாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் யோதாயுடைய காலத்திலே அவர்கள் தேவனை விட்டு சோர போனார்கள். யோதாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அடித்து போனதுமான ஆமணக்காக பரிதாபிக்கிறாயே. அவர்கள் தங்கள் கொண்டாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களை கிரியை செய்தார். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அவர்கள் தங்கள் பொல்லாதவையை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். நீ விடுதலையாகிறானால், நீ ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ளவானால், எதெல்லாம் விட ஜென்ம சுபாவம் இருக்கோ அதை முழுமையாக அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு புத்தகம் இருந்தா அதை கண்படுத்தணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னெல்லாம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் எல்லாம் கொடுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு விதமான ஒரு சேர்க்கை இந்த தீவே பட்டணத்தில் பெரியொரு பாவமாய் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் சொல்ல முடியாது. அவரின் பாரச்சிற பாவக் கிரியைகள் அந்த தேசத்தில் அந்நாளிலே அவர்களை அடிமையாக்கி கொண்டிருந்தது. அல்லேலூயா. நிமித்தமாக தேவன் யோதாவை அந்த தேசத்துக்கு நேரே அனுப்பினார். மயோகேரமான ஒரு பட்டணம் இந்த நினைவே பட்டணம். தாவீது சைன்யம் மதில் கட்டுகிறார். நதியுடைய நீரவால் கட்டப்பட்டு எழுப்பினாரே. அதனுடையதாரே அல்லேலூயா ரைசரா கட்டிடங்கள் மாளிகைகள் எல்லாம் காணப்பட்டது. ராஜகோட்டாரம் அதை மத்தியிலே காணப்பட்டது. எந்த வல்லமையாலும் அதை பிடித்தடக்க முடியாது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இவங்களை ஒரு ஆண்டவர் சொன்னார், இந்த தீவே பட்டணத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று யோதாயை அனுப்பி ஆண்டவர் அவர்களோடு பேசும்போது அந்த ஜனம் மனம் திரும்பினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் தங்கள் பொல்லாதவனை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியையை பார்த்தார். ஆண்டவர் கிரியை தான் பார்க்கிறாரு. இவருடைய ஓமனை பேச ஆண்டவர் பேசுறது இல்லை. இவருடைய பிரபுடைய ஆண்டவர் பேசுறது இல்லை. இவருடைய வேஷத்தை பார்க்கிறது இல்லை. ஆனால் உன்னுடைய சிந்தையை பார்க்கிற நேரம், உன்னுடைய எண்ணத்தை பார்க்கிற நேரம்
மனம் திரும்பினார்கள் என்று ஆண்டவர் கண்டபோது அவர்கள் வருத்தவர் என்று செய்வேன் சொல்லியிருந்த தீங்கை குறித்த என்னுடைய ஆண்டவர் ஆவி வரசாகப்பட்டு அதை செய்யாதிருந்தார். உன்னுடைய குடும்பம் அடியும், உன்னுடைய வாழ்க்கையில் தீங்கு வரும், உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வருகிறது. ஆண்டவர் திட்டமாய் பேசுகிற வேளையில் உன்னுடைய இதயத்தை தாழ்த்தி உன்னுடைய குறையை அறிக்கையிட்ட உன்னுடைய கிரியையில நீ மறந்திருப்பதற்குள்ள கடந்து வரும்போது நிச்சயமாய் மறுத்து வேறு சொல்கிறார். உன்னுடைய அனர்த்தத்தை குறித்து நீ அனுபவிக்கிற வேதனை குறித்து நீ அனுபவிக்கிற துக்கத்தை குறித்து என் தேவன் மனஸ்தாபப்பட்டு அதிலிருந்து விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேற ஒரு விடுதல் தான் நிச்சயம் என்றால், வேற ஒரு ஆசீர்வாதம் மட்டும்தான் உன்னுடைய நிச்சயம் என்றால் அது ஒருபோது நடக்காது. ஆராய்ச்சி தப்பாக உன்னுடைய மனதில் ஒரு மாற்றம் சம்பவிக்கணும், உன்னுடைய இதயத்தில் ஒரு மாற்றம் சம்பவிக்கணும், உன்னுடைய இதயத்தில் ஒரு மாற்றம் சம்பவிக்கணும். தேவனுடைய திட்டத்தோடு இசைந்து போக முடியாதபடி உன்னுடைய சிந்தை வேலைக்கு எதிராக இருக்கவையானால் இந்த மகன் அந்த பகுதியை கட்டுணர்ந்து கத்தரப்படி தான் சொல்கிறார். உன்னை விடுதலையாக்கப்படியா, உன்னை ஆசீர்வதிக்கப்படியா, உன்னை உயர்த்தப்படியா ஆண்டவர் விரும்புகிறார். வசனம் சொல்கிறது, உன்னதங்களில் எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதம் இருக்கிறது உண்மை. ஆனால் அதை சுதந்திரிக்க வேண்டும் என்றால், அதை அனுபவிக்க வேண்டும் என்றால், அது நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் இந்த மகள் வேலையில் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா கிரியைகளை இருந்தால் நீ ஒன்று மனம் திரும்ப வேண்டியது தேவை. அல்லேலூயா. உடைய பேச்சில மாற்றம் வேண்டாம் ஒன்றும் இல்லை. உடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வரணும், உடைய எண்ணங்களில் ஒரு மாற்றம் வரணும். ஒருவரை அடிக்கிறதை விட பெரிது அடிக்கிறவங்க தோணுது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில எண்ணங்களை சாத்தான் ஆவே பரலோக வாசலுடைய உள்ளத்தில கரத்தை விட்டு தேவ சபையோடு போதில உண்மையாய் இருக்காவிடாதபடி இதயத்தையும் சிந்தங்களையும் கௌரவமாக்கி தேவனுடைய பிரவர்த்திக்கு உன்னுடைய விடுதலுக்கும் உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கும் நீயே முட்டுக்கட்டையா இருந்து கொண்டு இருக்கிறாய் என்று கர்த்தர் திட்டமா இந்த மகன் சபையை உன்னை எச்சரிக்கிறார். நீ மனம் திரும்பி ஆவி அனுபவத்துக்கு ரட்சிக்கப்பட்ட போது அர்ப்பணிக்கப்பட்ட போது எந்த நிலையில் இருந்தாயோ அதை அனுபவத்துக்கு வழங்கி வந்தால் உன்னுடைய குடும்பத்தையோ உன்னுடைய தலைமுறையோ உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ விடுவிக்க தேவன் வல்லமை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. விடுதல் கொண்ட சுலபமான காரியம், சில சிம்பிளான காரியம். ஆனால் விடுதல் காணப்படாம சத்ருவானவருடைய அடிமையாக்கிறான் என்றால் அந்த ஆளுடைய அடிமையாக்கி சிந்தைகளை எண்ணங்களை ஆப்ரேட் பண்ண விடாம, ஐக்கியமாய் போக விடாம, சிந்தைகளை தாறுமாறாக்கி தூரமாக்குற சில சந்தைகள் சிலர்கள் அடிமையா இருந்து கொண்டே இருக்கிறார். கர்த்தரை கற்பிக்கிறார். இந்த மகனை பாய்ந்து தேவன் அழைக்கு வருகிறார். எத்தனையோ தடவையை தெரியும், எத்தனையோ தடவைகளோடு பேசியும் இதயம் அதில வேண்டாம். திரும்பி வருவோம், ஒரு விடுதல் உண்டு. அல்லேலூயா. யோனாவிலே காலத்திலே அது தேச அறியல தன்னை கொல்லாத திரியை விட்டு திரும்பினபடியினால் வருவேன் சொன்ன அனர்த்தத்தை குறித்து கர்த்தர் மனஸ்தாபத்தை தீங்கி காத்தார். ஆனால் பிற்காலங்களில் அந்த தேசம் அழிக்கப்பட்டதாக அமைப்பு கிடைக்கிறது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும்
வாழுதை என்று கர்த்தர் கண்டு தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இதயத்துக்கு விசனமாய் இருந்தது. நான் கேட்கிறேன், ஆண்டவரை விசனமாக்கிட்டு வாழை சம்பாதித்தாலும் ஒரு புண்ணியம் இல்லையா? சொல்லுங்க. ஆண்டவர் பரிசுத்தாவியை விசனப்படுத்தி, தேவனை விசனப்படுத்தி, பரிசுத்தாவியை விசனப்படுத்தி, இதய கடினமுண்டாய் தேவனை விட்டு தூரம் போய் என்னத்தான் தேடினாலும், என்னத்தான் சம்பாதித்தாலும், என்னத்தான் கோடி தேடினாலும் வாழ லட்சியம் இல்லை. ஆனால் இந்த மகன் ஆபேல் இஸ்மாவேலின் இடத்தில் பாவம் அறியப்படாத காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள அவர்கள் பாவம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் எப்பா தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனார்களோ அங்கே பாவத்தின் உற்பத்தி அங்கே ஆரம்பிக்கிறது. இஸ்ரவேல் ஜனம் வழியிலே பட்டு போகிறதற்கு காரணம் வாசையோடு எதிர்த்து நின்றவனியால், வாசையோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போறவனியால் வழியில் அநேகர் பட்டு போனார்கள். ஆண்டவருடைய வாயாக ஓசை இருக்கிறார், ஓசை மூலமா ஆண்டவர் பேசுகிறார். என்னுடைய விஷயத்திலே வருகிறேன். அப்பா பாவங்களுக்கு பெருகிற போது தினமும் அவருடைய பாவம் பெருகிக் கொண்டே இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் தேவனுடைய விடுதலும், தேவனுடைய ஆசீர்வாதமும், தேவனுடைய உயர்வும் நம்மை மறைந்திருக்கும் போது இவன் கத்த விடுதலும் ஆசீர்வாதத்தையும் காண முடியாம போனது மற்றவன நாம் திரும்பி வாசித்து வரும்போது நோவையுடைய காலத்தில நாம் வரும்போது நோவா கர்த்தருடைய பார்வையில் நீதிமானாய் காணப்பட்டார். நான் கேட்கிறேன், நோவாவுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைக்க காரணம் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். எதுனால? சீக்கிரம் சொல்லுங்க. எதுனால? கீழ்ப்படிந்தான். நோவா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். நோவாவுடைய காலத்திலே மழையோ பனியோ பெய்வது, மழை பெய்தது இல்லை. மழை வர போகுது, மழை வரத்தா ஒரு அலைய பறவை நீ உண்டாக்கு. தனக்கு வைத்து விழித்திருக்கிறோம். நமக்கு பைசா முக்கியம், எல்லாம் செய்து முடிச்சாங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனவரையா, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போனவரையா, கீழ்ப்படியாத எல்லோரையும் அல்லேலூயா ஜலப்பிரளயம் வந்து அநேகரை வாரிக்கொண்டது. அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்ட, தேவனுடைய வாசனத்துக்கு கீழ்ப்பட்ட யோவாவுக்கு அவருடைய குடும்பத்துக்கு ரட்சிப்பு உண்டானது. அல்லேலூயா. 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 அந்த பேருக்குள் அவர் பிரவேசிக்கிறார். அவர்கள் குடும்பத்தார்கள் பிரவேசிக்கிறார்கள். யோனோட எல்லாம் டீச்சர் நான் சொல்லி வந்ததே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படாத போல தேவர்களை அழிக்கும் போது பொல்லார் வைகளை விட்டு திரும்பவர்களை தாமே தீங்கிற்கு காத்த விலக்கி காத்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை காத்த கட்டளையிடவில்லை. நாமே டைம் செல்கிறவரையா நான் சீக்கிரமாய் கற்றுகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனமாறுவேன். அல்லேலூயா. நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் ஆவேதான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை
மனமாறுவேன். அல்லேலூயா. நான் விரோதமாய் பேசுகிறேன், அதாவது முந்திராசனம் பிடிக்கவே பிடிப்பேன் அடிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாக ஒரு ஜாதியத்தின் விரோதமாக சொல்ல வார்த்தையில் நான் விரோதமாய் பேசுகிற அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினார். நான் அவர்களுக்கு செய்ய கிடைத்த தீங்கை குறித்து அல்லேலூயா மனமாறுவேன். அல்லேலூயா. உன்னுடைய வேதனைக்கு காரணம் என்ன? உன்னுடைய பிரச்சனைக்கு பரிகாரம் இல்லாத காரணம் என்ன? கொஞ்சம் சிந்திக்க முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படாம போறேன் ஏதாவது பகுதிகள் நம்முடைய வாழ்க்கையை மறைந்திருக்கவே ஆனால் அந்த பகுதியை இந்த மகள் கொஞ்சம் முன்னே கொண்டு வந்து கண்டுபிடிப்போம். நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு இயேசு கொடுக்க போகிறார். என் ஆண்டவர் கட்டளையிட போகிறார். ஒரு விடுதலை கடந்தர போகிறது, ஒரு தெய்வம் கடந்தர போகிறது, ஒரு ஆசீர்வாதம் கடந்தர போகிறது, ஒரு நன்மை கடந்தர போகிறது. கர்த்தரை பெருக்க, கர்த்தரை ரட்சிக்க, கர்த்தர் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய இந்த கால வேளையில தேவனுடைய கரங்களை ஒன்றை அர்ப்பணிக்க வேண்டியது மிகவும் தேவை. அல்லேலூயா. அவர் தீர்வுக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். 21ஆம் அதிகாரம் அது 8ஆம் வசனத்திலே 21:8. இன்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் இந்த ஜனங்களை நோக்கினோ நான் உங்களுக்கு முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நன்மை இருக்கிறது, தீமை இருக்கிறது. அல்லேலூயா. ஜீவ வழியும் இருக்கிறது, மரண வழியும் இருக்கிறது. இது ஏது வேணுமோ அதை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு சாக்கியம் கர்த்தர் நமக்கு கொண்டிருக்கிறார். ஐசரா ஐசரா ஐசரா. தேவனுடைய உயர்ந்த தேவனுடைய சேவத்தால் நிரப்ப முடியாம உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு ஒரு வேதனை சின்னவா, கண்ணீர் சின்னவா, ஒரு துக்கத்தை சின்னவா, ஒரு நிராசை சின்னவா இருக்க காரணம் அடிஸ்தான இந்த மகன் கண்டுபிடித்து புதை அழைக்க என்று ஒப்புரவாகி என்று ஒப்புரவாகி அல்லேலூயா ஆமே ஜெபிக்கிறது ஜெபித்து அர்ப்பணிக்க வேண்டிய மனதில் அர்ப்பணித்து இந்த மகன் கண்ணீரோடு தேவன் அண்டை வருவாயானால் இன்றைக்கு கர்த்தர் ஒரு வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அப்படியே ஆண்டவரே இந்த மகன் என்னுடைய வாழ்க்கையில நான் விடுதலான ரகசியம் என்னுடைய கீழ்ப்படியாமை தாவை விட்டு தூரமாய் போனேன். ஆண்டவருடைய அன்பை விட்டு, ஆண்டவருடைய கிருபையை விட்டு, தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு, தேவனுடைய உடன்படிக்கை விட்டு, தீர்மானம் விட்டு, பிரதிஷ்டையை விட்டு அகற்றி போகிறேன். ஆண்டவரே இந்த மகன் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்க முடியுமா? இந்த மகனை ஒரு அர்த்தம் உருவாக்குகிறார். இந்த மகனை ஒரு குடும்பத்தில் ஒரு அர்த்தம் சாலையில் சில நேரம் விடுதலையாக முடியுமா? சாத்தான் சிலரை கட்டி வைத்திருக்கிறார், சில குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிறார், சிலருடைய தலைமுறைகளை கட்டி வைத்திருக்கிறார். இந்த மகன் நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய சேமம், நன்மை, ஆசீர்வாதம், வீரமை நீ அனுபவிக்கப்படாது. உன்னை தடுக்கிற சில சக்திகள் உன்னை தூரமாக்கும்படி முதல்ல உன்னுடைய சிந்தைகளை புரிய செய்கிறான், எண்ணங்களை புரிய செய்கிறான். உன்னை அகற்றி நிறுத்துகிறான் சத்ரு, அகற்றி நிறுத்தி இருக்கிறான் சத்ரு. தீபாராவத்தாரங்களை பேசியா விடுதலை அனுபவிக்க முடியும். உன்னுடைய வாழ்க்கையை விடுதலை கண்டு வரும்படியா உன்னுடைய இதயத்தில் விடுமையாக பண்ணி கர்த்தர் இந்த மகனுடைய நலனை ஆண்டவை கட்டுவா. அப்படி ஒரு சிலது கிடைக்கும். நாம் எல்லாரும் போவேன்.